ஒரே பைபிளை படிக்கிறாங்க, நான் ஜீசஸ் ஒன்லின்றாங்க, இவங்க நான் திரியேக தெய்வத்தை வணங்குறேன்றாங்க. சில பேர் ஜெகோவா விட்னஸ் ஜீசஸும் இல்லை பரிசுத்தாவினரில் ஃபாதர் கார்டு தான்றாங்க. ஒரே பைபிளை படிக்கிற இவர்களுக்கு ஏன் குழப்பம்? ஜெகோவா விட்னஸ் அவங்களே வேற டிரான்ஸ்லேஷன் வேறு பண்ணிட்டாங்க. பைபிளில் இருக்கிற அநேக வார்த்தைகளை மாற்றி எழுதிட்டாங்க. தேவன் ஒருவரா? அந்த ஒரு தேவன் 3 தனிப்பட்ட நபர்களாக இருக்கிறார்களா? எதுவும் புரியலையே என்ற ஒரு நிலையில் ஜனங்கள் தள்ளப்படுகிறார்கள். இங்கே பிரச்சனை என்னவென்று கேட்டால், போதிக்கிறவர்கள் தெளிவாக போதிக்கிறதில்ல. ஒருவேளை அவர்கள் தெளிவாய் போதித்தால் கேட்கிற ஜனங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கறதில்ல. என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்புகிறாங்க. அதனால தான் அநேக உபதேசங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு தெய்வத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? சபையாகப்பட்டது கள்ள உபதேசங்களை உடைக்க வேண்டிய காரணம் என்ன? சபை எப்படி தெய்வத்துவத்தை, தேவனை புரிந்து கொண்டது என்பது தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுக்க பாருங்க, அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். சத்தியத்தை தமிழில் பேசும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். சத்தியத்தை தமிழில் பேசும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். பாருங்க, ஜீசஸ் ஒன்லி என்ன செய்கிறது என்றால் எல்லாமே இயேசு தான். ஃபாதர் காடும் இயேசு, பரிசுத்தாவினரும் இயேசு. சரிங்களா? புரிந்து கொள்ள முடியாது சொல்கிறேன். ஜெகோவா விட்னஸ் என்ன செய்கிறது? ஜீசஸை ரிஜெக்ட் பண்ணுகிறது. அவர் படைக்கப்பட்டவர், பரிசுத்தாவியானவரை அது தொடுகிறது இல்லை, பிதாவாகிய தேவன் தான் எல்லாமே, யெகோவா அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. அடுத்தது ஜீசஸ் ஒன்று என்ன செய்கிறது? பிதாவாகிய தேவனையும் பரிசுத்தாவியானவரையும் இன்டைரக்டாக ரிஜெக்ட் பண்ணுகிறது. உதாரணத்திற்கு, தகப்பன் தாய் மகன் இருக்கீங்க. மகனை மட்டும் நான் பிடிச்சிட்டு எனக்கு தகப்பனு நீ தான், தாய் நீ தான், மகனு நீ என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அறியாமையை இன்டைரக்டாக இருவரும் என்ன செய்கிறேன்? ரிஜெக்ட் செய்கிறேன். இதுதான் ஜீசஸ் ஒன்லி செய்கிறது. கோவப்படாமல் முழுக்க பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்தது ஜெகோவா விட்னஸ் என்ன செய்கிறது என்றால், பரிசுத்தாவினர் ஒரு ஃபோர்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படைக்கப்பட்டவர், பிதாவாகிய தேவன் தான், யெகோவா தான், அவர் ஒருவர் தான் தேவன் அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. ஜீசஸ் ஒன்லி, ஜெகோவா விட்னஸ், இவர்கள் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை எந்த இடத்துல என்றால் ட்ரினிட்டேரியன் டாக்ட்ரின். அதாவது ட்ரினிட்டியை எதிர்க்கிறதுல 2 பேருமே ஒற்றுமையாக இருக்காங்க. ஆனால் இங்கு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நைசியன் கவுன்சில், முதலாவது சபை ஒரு கவுன்சில் கூடுகிறது கான்ஸ்டன்டைனுடைய தலைமையில். அப்பொழுது ஒவ்வொரு கள்ள உபதேசங்களையும் உடைத்தார்கள். ஃபர்ஸ்ட் கவுன்சில், 2வது கவுன்சிலில் கூட இது 2மே உடைக்கப்பட்டு சபை ஒரு தெளிவுக்கு வந்தது. நம்முடைய தேவன் ஒருவராக தான் இருக்கிறார், சந்தேகமே கிடையாது. உபாகமம் 6:4 இஸ்ரவேலுக்கு நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இப்போ கேள்வி, ஏன் இவைகளை சபை உடைத்தது? ஏன் இந்த ட்ரினிட்டி டாக்டரினை சபை ஏற்றுக்கொண்டது? இதற்குள்ளாக நம்ம போய் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை தெளிவாக 3 பேரும் எப்படி ஈக்குவலாக இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவினர். சில பேர் இயேசு சாமியை சின்னவர், பிதாவை தான் பெரியவர். சில பேர் பரிசுத்தாவியானவரே ஒரு பொருட்டாக எண்ணுகிறதில்ல. முக்கியமானது, இது மூவரும் எப்படி ஈக்குவலாக இருக்கிறாங்க. அதே போல் இவங்க மூவரும் எப்படி இட்டர்னல், படைக்கப்பட்டவர்கள் அல்ல, படைப்புக்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் என்பதை நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்பொழுது சபை என்ன செய்தது அப்படின்னு பார்க்கும்போது, அங்கிள் த்ரீத்திசம்ன்றாங்களே, த்ரீத்திசமும் ட்ரினிட்டியும் ஒன்றுங்களாங்க? ஓகே, குட் கொஸ்டின். த்ரீத்திசம் என்றால் 3 தேவன். இதையும் சபை ஒரு காலத்தில் நம்பிக்கொண்டு வந்தது, கிறிஸ்தவர்கள். அதாவது ஃபாதர் காட் ஒரு தேவன், தேவகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தேவன், பரிசுத்தாவினர் ஒரு தேவன். இதை நம்பிட்டு இருந்து அப்போ 3 கடவுள், காட்ஸ் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது உண்மையான டாக்டரின்ல. ட்ரினிட்டி என்றால் காட் த ஃபாதர், காட் த சன் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட். 3 தனித்தனி நபர்கள், டிஸ்டிங்க்ட் பர்சன், ஆனால் ஒரே தெய்வத்துவத்தில் இருக்கிறவர்கள், ஒன் காடேட். அதை பிலீவ் பண்ணுறது தான் ட்ரினிட்டி. ஓகே, இப்பொழுது என்ன பார்க்க போகிறோம் என்றால், சபை 3 உபதேசங்களை கள்ள உபதேசம் என்று தள்ளினது. அது 3 எது? அவைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ட்ரினிட்டி என்கிறதான வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் ஒன்று நம்மால் மறக்க முடியாது. பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இது மூவரையும் தெய்வம் என்று எழுதப்பட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ அதை ஒரு டெக்னிக்கல் டேர்மாக சொல்ல தான் இந்த ட்ரினிட்டின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்களே தவிர அந்த வேர்டு பைபிள் இல்லை தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் இருக்க தானே செய்கிறாங்க. ஓகே, இப்போ சபை என்ன செய்தது என்றால், முதலாவது ஏரியனிசம், 2வது மாடலிஸ்டிக் மோனார்கினிசம். அதை தான் இந்த காலத்தில் ஜீசஸ் ஒன்லின்றாங்க.
ஏரியனிசம் தான் இந்த காலத்தில் வந்து ஜெகோவா விட்னஸ் அந்த ஃபார்மில் தான் அது இருக்குது. சரிங்களா? இது நிறைய கள்ள உபதேசம் இருந்தது, அதில் பெரிய அளவில் காணப்பட்டது. அடுத்தது வந்து மூன்றாவது க்னோஸ்டிசிசம். இப்பொழுது முதலாவது நம்ம என்ன பார்த்துடலாம், ஏரியனிசம். அதாவது இப்பொழுது இருக்கிற ஜெகோவா விட்னஸ் அவங்க டாக்டரின் என்ன அதை பார்த்துருவோம். இதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்து பார்க்க போகிறோம், நியூ டெஸ்ட்மெண்ட்லேருந்து பார்க்க போகிறோம். வேதத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சொந்த கருத்து இதில் எதுவுமே இல்லை. முதலாவது ஜெகோவா விட்னஸோட பிலீஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைக்கப்படாதவர் அல்ல, படைக்கப்பட்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவோடு கூட சமமானவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஃபோர்ஸ். பிதாவாகிய தேவன் மட்டும்தான் தேவன், யெகோவா அவர் பெயர். அது மாற்றவே கூடாது. அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. இது சபையில் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடக்கும்போதோ, அப்போ கிரேக்க பதத்தில் ஃபாதருடைய நேச்சர் அப்படியே ஜீசஸ்க்கு இருக்குது. அதுதான் ஓமோசியஸ். இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து அவங்க ஏற்றுக்கலை. ஓமாய்சியஸ் பக்கத்தில் ஒரு ஐ வரும், அவ்வளோதான். அப்படி என்றால் சிமிலர். இதை கேட்டுட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. அதாவது பிதாவாகிய தேவனுக்கு ஜீசஸ் சிமிலர், ஓகே, அது ஜெகோவா விட்னஸுக்கு. சேம் என்றால் அவரை போலவேன்றது. சிமிலர் என்றால் இது போல் 1008 சிமிலர் இருக்கும். ஆப்பிள் மொபைல் 16, இன்னொன்று ஆப்பிள் மொபைல் 16, இரண்டுமே சேம்ன்றது. ஆப்பிள் மொபைல் 16 அதே போல் OnePlus வந்து ஃபீச்சர்ஸ் வந்து அதுக்கு சமமாக இருக்குது. அப்போ இதை வந்து சேம்னு சொல்ல முடியாது, சிமிலர்னு தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ ஏரியனிசம் என்ன சொல்லுதுன்னா, ஓமாய்சியஸ் அவர் வந்து பிதாவாகிய தேவனுக்கு சிமிலர், அதை ஏற்றுக்கிறோம் தான் சபை அதை உடைத்தது. முதலாவது நைன்சியன் கவுன்சிலில் 325 சபை உடைத்து இவர்கள் ஒரு கள்ள உபதேசிகள் என்று சபை முத்திரை போட்டது. அந்த சபை இவர்கள் வந்து ரோமன் கேத்தலிக்னுவாங்க. நன்றாக புரிந்து கொள்ளணும், சர்ச் ஹிஸ்ட்ரி தெரிலன்ற அர்த்தம். அப்போ சபை பிரியலை, சபை ஒன்றாக தான் இருந்தது. சர்ச் ஃபாதர், அந்த சர்ச் ஃபாதர்லாம் நம்முடைய சர்ச் ஃபாதர் தான் நம்ம கொண்டாடுறோம். டெர்ட்டுல்லியன் ஆகட்டும், கிளெமெண்ட் ஆகட்டும், இரேனேசர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அத்தேனேஸ் ஆகட்டும், ஆரோகெண்ட் ஆகட்டும், இவங்களெல்லாம் நம்ம சர்ச் ஃபாதராக கொண்டாடுறோம் ஜெரோம்லேருந்து. அப்போ ரோமன் கேத்தலிக்னு நம்ம என்ன பண்ண முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. நம்மளாம் ஒன்றாக தான் இருந்தோம், ஒரே ஃபேமிலியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பிரிவினை வந்தது, அந்த கதை வேறு விடுங்க. இதற்கு இவர்கள் எடுக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் ப்ரூப் டெக்ஸ்ட். எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிகாட்டன் என்று எழுதப்பட்டிருக்கோ, தேவனுடைய குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கோ, சில இடத்துல அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார் அப்படின்லாம் எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் வைத்து இவங்க சொல்கிறது என்னென்னா, அப்போது பிதாவாகிய தேவன் தான் இவர் உண்டாக்கினார். ஜெனிப்பிக்கப்பட்டார் லிட்ரலாக எடுத்திங்கன்னா அப்போ தாய் யாருன்ற ஒரு கேள்வி வருது இல்லை. இன்று நான் உன்னை பெற்றெடுத்தேன்னா யாருக்கு பெற்றெடுத்தீங்க, அது லிட்ரலாக எடுத்தால் இது கூட லிட்ரலாக தான் எடுக்கணும். யூ காட் இட். அப்போ இது லிட்ரலாக எடுக்க வேண்டிய காரியம் இல்லை. பிகாட்டன் சொல்கிறது அந்த ஒரு அசைன்மெண்ட், அந்த ஒரு மிஷன், அந்த ஒரு காரியத்தை செய்யும்படியாக பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார், ஜீசஸ் செய்யும்படியாக சொல்கிறார், அவ்வளோதான். அதற்காக அசைன் பண்ணப்படுகிறார், செட் அபார்ட். அதுதான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அப்படின்னு இருக்குது. நீர் என்னுடைய நேசகுமாரன், சங்கீதத்திலே பார்க்கலாம். அதேவோட தான் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், எகோ பண்ணுவார், அந்த இடத்துல சொல்லுவார். அப்போ இந்த ஒரு மிஷனுக்காக உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே ஜீசஸ் வந்து நியமிக்கப்பட்டவர். இவங்க எடுக்கிற ப்ரூப் டெக்ஸ்ட் எதுன்னு கேட்டிங்களா, யோவான் 1:14 நம்ம பின்னாடி படிக்கலாம், படிச்சுங்களா தெரியும். அதில் தேவகுமாரன் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது யோவான் 3:16-18 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் சொல்லும்போது பார்த்தீங்களா, அவர் தேவன், இவர் குமாரன் தானே, அவருடைய சின்னவர் தானே, படைக்கப்பட்டவர் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. முழுக்க கேளுங்க, அப்போ தான் புரியும். அடுத்தது 1 யோவான் 4:9 அதுலேயும் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து கொலோசியர் 1:15 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வைத்து என்ன சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து படைக்கப்பட்டவர் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இது குறித்த டீட்டெயில் வந்து நம்ம ஃப்ரைடே நம்ம பார்க்க போகிறோம். இது போல் ஒரு ஆர்கியூமெண்ட், இது போல் ஒரு ப்ரூப் டெக்ஸ்ட்டை தான் சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. 325 ஏற்றுக்கல. ஏரியனிசம் அதனுடைய ஒரு ஃபார்ம் தான் யார், ஜெகோவா விட்னஸ். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்க்க இருப்பது, எதுவாக இருந்தாலும் வேத வசனத்தை வைத்து தான் நம்ம பார்க்க வேண்டும். இது தவறு என்ற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, இது சரி என்ற ஒரு காரியத்திற்கு நம்ம வந்துடக்கூடாது. அப்போது வேத வசனத்தை வைத்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால், இதை குறித்து பார்க்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டு நியூ டெஸ்ட்மெண்ட்டு இரண்டையும் பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் நம்ம அதை தான் செய்ய போகிறோம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டையும் பார்க்க போகிறோம், நியூ டெஸ்ட்மெண்ட்லையும் பார்க்க போகிறோம். ஓகே, நம்முடைய வியூ ஹோலிஸ்டிக் வியூவாக இருக்குமே தவிர ஆட்டோமிஸ்டிக் வியூவாக இருக்காது. ஒரு இடத்துல வந்து பொறுக்க மாட்டோம். ப்ரூப் டெக்ஸ்ட்டும் இல்லை, ப்ரீ டெக்ஸ்ட்டும் இல்லை. ஹோலிஸ்டிக்காக வேதத்தை நம்ம பார்ப்போம்.
யூ காட் இட். அதனால தான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருந்து நம்ம தொடங்கலாம். சங்கீதம் 102:25 படிப்பா. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிறது. சரிங்களா, நன்றாக கேட்டுக்கொண்டீர்களா? இது எபிரேயர் 1:8-10 வரையிலும் படிங்க. இது யாரை சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி என்றால் யாரை குறித்து சொல்லுகிறது? குமாரனை குறித்து சொல்லுகிறது. ஓகே, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். ஓகே, ஆதலால் தேவனே, புரிந்ததாப்பா? ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். அந்த தேவன் யாரு? இந்த தேவன் யாரு? சரி, உம்முடைய தேவன். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். ஆமேன். இந்த இடத்துல இப்போது தெளிவாக கவனிங்க. அந்த சங்கீதம் 102:25 யாரை சொல்கிறது என்று தெரிஞ்சிடும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு ஜீசஸ் குறித்து பார்த்துட்டு வரோம். அதை கண்டினியூஷன் பாருங்க. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. இப்போ அஸ்திபாரம் படித்தினவர் யார்? அங்கே சொல்லப்பட்டது பிதாவின் தொனியில் இருக்கும். இங்கே சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. இதுபோல் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் அநேக வசனங்கள் இருக்குது. நாம் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்து தொடங்கணும்னு நம்ம இதை எடுத்துருக்கோம். இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு வரலாம். இப்போ யோவான் 1:1 எல்லாருக்கும் தெரியும். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியில் தேவனோடு கூட இருந்தார். இதை என்னுடைய கேள்வி, ஜெகோவா விட்னஸ் ஏன் மாற்ற வேண்டும்? ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்ற இடத்துல காட் என்று அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த சேஞ்ச் பண்ணணும்? என்ன உங்களுக்கு அவ்வளோ பயம்? என் ஆர்கே இன்வோ தியோஸ் காவோ தியோஸ் இன் ப்ரோத்தோன் தேயோன் கா தியோஸ் இன்வோ லோகோஸ். இதுதான் மேனுஸ்கிரிப்டில் இருக்கிறது. நீங்கள் எந்த எமனன்ட் கிரீக் ஸ்காலர் நீங்கள் கேட்டிங்கனாலும் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏனென்றால் கிராமட்டிக்கலி இது பிழை என்று தான் ஸ்காலர்கள் லெவலில் சொல்கிறாங்க. டெக்ஸ்டுவல் ஸ்காலராக கூட இருக்கட்டும். அது தெரிந்தும் இவர்கள் கார்டன் தான் ஜீசஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அந்த பயம்? ஏன் மாற்றினீர்கள்? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இயேசுவோடு கூட இருந்தாங்க பாரு சீஷருங்க, அவங்களே கேட்டலாம். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? யோவானை நம்ம கேட்டுட்டோம். யோவான் தெளிவாக சொல்கிறார். ஒரு முறை படிச்சிருப்பாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியில் என்ன இருந்ததா? வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யார் இடத்துல இருந்தது? நீ யார் இடத்துல இருக்கிற? நீ உங்களிடத்துல. ஓகே, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. நீ யார் இடத்துல இருக்கிற? என்னிடத்துல இருக்கிற. தேவனிடத்தில் இருந்தது. தனி நபர் கலங்கச்சாப்பா. தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இருந்தது பாருங்க. அந்த வார்த்தை எப்படி இருந்தது? தேவனா இருந்தது. இந்த இடத்துல தான் அவங்க கார்டன் போட்டு இருக்காங்க, ஒரு குட்டி சாமி. ஆனால் மேனுஸ்கிரிப்டில் அப்படி இல்லை. ஏன் மாற்றணும்? ஏன் அந்த பயம்? ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இது யோவான் தெளிவுபடுத்துகிறார். இப்பொழுது பேதுருவை கேட்டுடுவோமே. பேதுரு கிட்ட ஒரு இன்டர்வியூ வச்சுருவோம். பேதுரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இயேசு படைக்கப்பட்டவரா? குரியோஸ் என்று எழுதப்பட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஜீசஸ்க்கு தியோஸ் என்று எழுதப்பட்டு இருக்கு. தியோன் பிதாவாகிய தேவனுக்கு சமமாக எழுதப்பட்டு இருக்கு. அது சில வசனத்தை நம்ம பேதுருவை கேட்டுடுவோம். 2 பேதுரு 1:1 படிங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. ஓகே, இந்த ஒரு வசனத்தை ஆங்கிலத்தில் படிங்க பார்க்கலாம். Simon Peter, a servant and apostle of Jesus Christ, to those who through the righteousness of our God. தியோன். ஜீசஸை பேதுரு என்ன சொல்கிறார்? குரியோஸ் கூட இல்லைங்க, தியோன், காட். அதனால தான் சொல்கிறோம், இந்த இடத்துல ஜெகோவா விட்னஸ் என்ன சொல்ல போகுது? பேதுரு சொல்கிறார் காட் என்று. நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? காடுன்னு இருக்கா? இல்லை. எஸ், கண்டினியூ. And Savior Jesus Christ have received a faith as precious as our. இப்போ பேதுரு தெளிவாக இருக்கார். ஜீசஸ் இஸ் காட். பேதுருவை கேட்டுட்டுமா? அடுத்தது நம்ம பாலை கேட்டுடுவோமே. அவர் என்ன சொல்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து? அவர் படைக்கப்பட்டவரா அல்லது இவரும் காட் என்று சொல்லுகிறாரான்னு பவுல் சொல்லட்டும். சரிங்களா? இப்பொழுது நீங்கள் ரோமர் 9:5 படிங்க தமிழில். பிதாக்கள் அவர்களுடையவர்களே,
மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். சர்வத்திற்கும் மேலான தேவன். சரிங்களா? இது ஆங்கிலத்தில் ஒரு முறை படிச்சிருவோமே, நீங்கள் படிங்க. There are the patriarchs, and from them is traced the human ancestry of the Messiah, who is God over all. Who is God over all. விளங்குச்சா? இப்போ அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவரை காட்னு சொல்ல முடியுமா? Who is God over all. எல்லாவற்றுக்கும் தேவன் அவர், இன்க்ளூடிங் ஏஞ்சல்ஸ், எல்லாவற்றுக்கும் தேவன். அப்போ பவுலும் தெளிவாக இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட். அதனால தான் தைரியமாக நம்ம சொல்ல முடிகிறது காட் த சன். என்ன பிரச்சனை இப்போ இதில் ஏற்றுக்கொள்கிறதுல என்ன பிரச்சனை? பவுலை ஏற்றுக்கொண்டு இருக்காரு. ஓகே, அடுத்தது பவுலினுடைய டிசைபிள் டைட்டஸ் கேட்டுருவோமே. தீத்து 2:13 படிங்க. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும், சாதாரணமான தேவன் அல்ல, மகாதேவன், கிரேட் காட். சரிங்களா? அந்த மகாதேவன் யாரு? நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய. அந்த மகாதேவன் யாருங்க? இயேசு கிறிஸ்து. டைட்டஸ் சொல்றாரு என்ன? மகாதேவன். தீத்து ஆங்கிலத்தில் படிப்பா, என்ன சொல்லப்பட்டிருக்கு? While we wait for the blessed hope, the appearing of a glory of a great God. கிரேட் காட். சாதாரண காட் இல்லை, என்ன காட்? கிரேட் காட். கிரேட் ஷெப்பர்ட், கிரேட் காட். அந்த கிரேட் காட் யாரு? லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். பைபிள் இஸ் வெரி கிளியர். நெக்ஸ்ட் யாரை கேட்போம்? தோமாவை கேட்டுடுவோம். சந்தேக பிரவி. சரிங்களா? இங்கே தான் மிகவும் முக்கியமானது. நாங்கள் சிரிப்பாக சில காரியங்களை சொன்னாலும் வேத வசனத்தை தவிர எங்களுடைய சொந்த கருத்து எதுவுமே பேசுகிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை, நாங்களும் பேச மாட்டோம். பைபிளை தான் சொல்லுவோம். தோமாவை கேட்டுடுவோம். இப்போ ஓகே, இப்போ யோவான் 20, 27, 28, 29 பார்த்துருவோம். படிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே. 28, என் ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே. குரியோஸ்தியோன். 28 ஆங்கிலத்தில் படிப்பா, என்ன சொல்லப்பட்டு இருக்கு? இப்போ தோமாவை என்ன சொல்லுகிறார் என்று 28 படிங்க. Thomas said to him, my Lord, and my God. And my God. See, ஜீசஸ் ஒரு இடத்துல நன்றாக இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். ஜீசஸ் ஒருவன் நல்ல போதகரே என்று சொல்லுகிறான். அதற்கு உடனே ஜீசஸ் என்ன சொல்லுகிறார்? உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? என்னைய நல்ல போதகன்றார், தேவன் தவிர வேற யாரும் நல்லவர். உடனே ஜீசஸ் சொல்கிறாரு, நல்ல போதகன் என்று என்னை சொல்வானேன், தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் என்ன சொல்லிடுறாரு. அப்போ இந்த இடத்துல என் தேவனே, என் ஆண்டவரே, மை லார்ட் அண்ட் மை காட் என்பதோ ஜீசஸ் உடனே என்ன தான் சொல்லியிருக்கணும்? ஐயோ என்ன லார்டுன்னு கூட பரவாயில்ல, ஆனால் என்ன காடுன்னு ஏன்டா கூப்பிடுற? அபத்தம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஜீசஸ் எதுவுமே சொல்லுகிறதில்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஏன் என்றால் அவர் தேவன். யூ காட் இட்? 29 படிங்க. அங்கே ஜீசஸ் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார், கண்டினியூ பண்ணுவார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இப்போ ஜீசஸ் இந்த இடத்துல ஏம்பா எனக்கு காடுன்னு சொல்லாத, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை என்றால் அவர் ஏற்றுக்கொண்டால். ஏனென்றால் இந்த தோமா சொன்னது உண்மை. ஜீசஸ் இஸ் காட். யூ காட் இட்? தோமாவை கேட்டுட்டோம். இப்போ இதை சொல்லி நம்ம ஜீசஸ் ஒன்லி, அதாவது ஒன்னஸ் பெண்டிகாஸ்டல் மாடலிஸ்டிக் மொனார்கினிசம் அதுக்கு போடுவோம். ஓகேவா? அதிக நேரம் நமக்கு இல்லை. ஓகே, ரைட். பாருங்கள், ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். இப்போ ஜீசஸை குறித்து பார்க்க வேண்டியது முக்கியமானது. ஏன்னா ஜெகோவா விட்னஸ் சொல்கிறது என்னென்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் படைக்கப்பட்டவர் என்று. அவர் படைக்கப்பட்டவரா? வேதம் அப்படி தான் சொல்லுகிறதா? நாம் இத்தனை டிசைபிளும் கேட்டுட்டோம், அவங்கெல்லாம் காடுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வேதம் படைக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறதா? பைபிளில் தெளிவாக இருக்குது. யோவான் 1:3 படிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் யார் மூலமாக உண்டாயிற்று? அவர் மூலமாக தான் உண்டானது. இது யார் இது போல் ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்தது? இதெல்லாம் இவர் மூலமாக தான் உண்டானதுன்னா என்ன அர்த்தம்? இவர் தான் செஞ்சார்ன்ற அர்த்தம். சகலமும் படைத்தவர் அவர். அவரே எப்படி படைத்து கொண்டார்? சகலமும் அவர் மூலமாக தான் படைக்கப்பட்டது. நெக்ஸ்ட், உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் தான் படைச்சார். படைத்தவரை எப்படி தன்னை படைத்துக் கொள்ள முடியும்? மோசனுடைய நோக்கம் என்ன? அவர் பென்டெடுக்கு எழுதும் போது, God is creator, தேவன் தான் படைத்தவர்.
அதுதான் அவருடைய முக்கியமான ஒரு இன்டென்ஷன். அப்போ இங்கே வேதம் சொல்லுது, அப்படி படைத்தவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த தேவன் தான் அந்த வார்த்தையை சொல்லும்பொழுது உலகம் உண்டானது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகம் உண்டாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்காங்க. தேவாவியானவர் அங்கே அசைவாடுகிறார். இதை நம்ம ஹோலிஸ்டிக்காக பார்க்கும் போதோ எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நீங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எல்லா ஸ்காலர்களும் ஒற்றுக்கொள்கிறது தெஸ்லோனியன் தான் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட லெட்டர் நியூ டெஸ்ட்மெண்ட்டில். ஓகேங்களா? ஜேம்ஸ் எல்லாம் தெஸ்லோனியன் என்று எமினன்ட் ஸ்காலருங்க ஒற்றுக்கொள்கிறாங்க. அந்த தெஸ்லோனியன் ஃபஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் முழுக்க படிச்சிங்களாவே பிதா வந்துடுவார், குமாரன் வந்துடுவார், பரிசுத்த ஆவியானவரும் அங்கே வந்து விடுவார். அப்போ நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் டேவிட் எடுத்துக்கினாலும் நியூ டெஸ்ட்மெண்ட் பாலை எடுத்துக்கினாலும் இந்த ட்ரினிட்டியை பிலீவ் பண்ணுவது அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க அதை குறித்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால தான் அவங்களுடைய ரைட்டிங்கில் தெளிவாக இருக்காங்க. கர்த்தரை ஆண்டவரை நோக்கி அவன் அப்படி சொல்கிறான். தேர் வெரி கிளியர். இப்பொழுது மாடலிஸ்டிக் மொனார்கைனிசம் அல்லது ஒன்னஸ் பெண்டகாஸ்ட் அல்லது ஜீசஸ் ஒன்லி, இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே தேவன் என்பதில் இவங்களும் உறுதியாக இருக்காங்க. ஆனால் அந்த ஒரே தேவன் எப்படி இருக்கிறார் என்றால், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஃபாதராக இருந்தவர் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அவரே சன்னாக இருக்கிறார். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சன்னாக இருக்கிறவர் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்த பிறகு இப்பொழுது அவரே ஆவியாக இருக்கிறார். மாடலிஸ்ட் மொனார்கினிசம் ஆர் மாடலிசம், இவங்க என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆண்டவர் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த போல ஒவ்வொரு சுவிட்ச் போடும்போது தன்னை மாற்றிக்கொண்டார். உதாரணத்துக்கு அதுதான் அவர் ஒரு ட்ரிபிள் ஆக்ட். டிடி ஜாக்ஸ் இதுதான் சொல்கிறாரு. ஜீசஸ் ஒரு ட்ரிபிள் ஆக்ட் பண்ணார். அவரை தான் ஃபாதர், அவரை தான் சன், அவரை தான் ஹோலி ஸ்பிரிட். இந்த நம்பிக்கையில் தான் நானும் இருந்தேன். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்ல, எங்கள் ஐயாவை கேட்டேன், அங்கிள் எங்களுக்கு புரியல என்னன்னு போது, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் என் மனைவிக்கு ஹஸ்பண்டு, நானே உங்களுக்கு பாஸ்டர், நானே என் பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறேன். அப்போது இயேசு தான் பிதா, பிதா தான் இயேசு, பரிசுத்தாவினர் தான் பிதா, பரிசுத்தாவினர் தான் இயேசு. அதுதான் வேதம் சொல்லுதுல்ல, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று. அதே தான் அப்படியே நம்பிட்டு இருந்தேன். ஆனால் வேதத்தை தெளிவாக படிக்கும் பொழுது தான் இல்லை, இது ஒன்னஸ் பெண்டிகாஸ்டலினுடைய ஒரு தியாலஜி. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ட்ரினிட்டேரியனாக இருப்போம், பிதா, குமாரன், பரிசுத்தாவினர் தனித்தனி நபர்கள் அப்படின்னு தான் நம்மளுடைய நம்பிக்கை இருக்கும். ஆனால் எதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம்? இந்த ஒன்னஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அதனால தான் தேவ பிள்ளைகள் இது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் மேலே கோவப்படாதீங்க, நீங்கள் உடனே ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க, நீங்கள் தெளிவாக கேளுங்க. எங்களுடைய கருத்தை எதுவுமே நாங்கள் சொல்கிறதில்ல, வேதத்தை மட்டும் சொல்கிறோம். எங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், அதற்கு சகல உரிமை உங்களுக்கு இருக்குது. ஏன்னால் நாங்கள் 100% என்று எங்கேயும் சொல்கிறதில்ல. ஆனால் வேத வசனத்தை என்ன கமெண்ட் பண்ண முடியும்? அப்படி ஏற்றுக்கொள்வது தானே நல்லது. சிம்பிளாக சொன்ன போனால் ஒரே தேவன், ஆனால் வித்தியாசம்னா மோடு. அப்புறம் அப்பப்போ ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார். இவங்க இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு அநேக ப்ரூஃப் டெக்ஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா, யோவான் 14:9, யோவான் 10:30, இது இரண்டுமே கொஞ்சம் படிச்சுருங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இந்த வசனம் தான் உங்களுக்கு ப்ரூஃப் டெக்ஸ்ட். அப்போ பிதா தானே இயேசு, இயேசு தானே பிதா. டேய், நீ என் மகன்கிட்ட கொடுத்துட்றாத. அங்கிள், எப்படி உங்கள் மகன்கிட்ட கொடுக்குறது? நான் வேற, அவன் வேறையா? நாங்கள் 2 பேர் தான் ஒன்று கூடு அப்படின்னா, நான் 2 பேர் தனி நபராக இருந்தாலும் ரிலேஷனில் ஒன்றாக இருக்கிறோம். அதை தான் நான் சொல்ல வரேன். அதுதான் மீனிங். உனக்கு விளங்கிச்சாப்பா? அது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஜீசஸ் அவங்க சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஏன்னா அவர் வேலையை தான் செய்ய வந்தோம், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் செய்கிறேன். ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிதா தான் குமாரன். இதில் நிறைய சிக்கலுங்க, அநேக சிக்கல்கள், ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். இந்த வசனம் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என்னப்பா, உங்கள் அப்பாவும் நீங்களும் ஃபேமிலியும் எப்படி இருக்கீங்க? அப்போ உன்னுடைய பதில் என்னவாக இருக்கும்? தனித்தனியாக இருக்கீங்களா இல்லை ஒன்றாக இருக்கீங்களான்னா உன்னுடைய பதில் என்ன இருக்கும்? ஒன்றாக தான் இருக்கும். அப்போ ஒன்றாக இருக்கிறதுனால உங்கள் அப்பா தான் நீ, உங்கள் அம்மா தான் நீ, சுமித்ரா தான் நீ, குழந்தை தான் நீ, அப்படி சொல்ல முடியுமா? தட் ரிலேஷனை தான் அப்போ சொல்லுது. யூ காட் இட்? அதுதான் எங்கள் அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளோதான். பிதா தான் தேவன் அப்படின்னா நிறைய சிக்கல், ஏகப்பட்ட சிக்கல் இதில் இருக்கும். இப்பொழுது நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெகா விட்னஸ், ஏரியனிசம் பார்த்தது போல ஹோலிஸ்டிக் வியூ, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இதை பார்த்துருவோம். சின்ன வசனம் தான், ரொம்ப சிம்பிளாக நான் தரப்போகிறேன். இதைத்தான் 4வது செஞ்சுரியில் சர்ச் இது ஹெரசி, கள்ள உபதேசம் என்று முத்திரை குத்தி இதை என்ன பண்ணுது? உடச்சி தூர தள்ளி கண்டம் பண்ணது. இந்த மாடலிஸ்டிக் மொனார்கினிசம் தான்
அதுதான் மாடலிசம்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒன்னஸ் பெண்டகாஸ்ட்னு இப்போ சொல்கிறாங்க. அதுதான் ஜீசஸ் ஒன்லியும் என்று சொல்லப்படுகிறது. இதை நான் சொல்லும் போது ஏதோ நாங்கள் இதை செஞ்சோன்னு எங்கள் மேலே கோவப்பட வேண்டாம். ஏனென்றால் எங்களுடைய அப்ரோச் எல்லா ஜனங்களும் கேட்கணும். கேட்டுட்டு எது வேத வசனம் சரியாக சொல்லுதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் எந்த வித மனுஷரையும் புண்படுத்துவது எங்களுடைய நோக்கமே கிடையாது. நான் ஒரு டினாமினேஷனை சார்ந்தவனாக இருந்தாலும் எல்லா டினாமினேஷனையும் நேசிக்கிறேன். நான் எனக்கு டினாமினேஷன் கான்ஷியஸ் கிடையாது. ஆனால் இந்த உபதேசமாகப்பட்டது மிகவும் ஆபத்தானது. டினாமினேஷன் என்பது ஏதோ ஒரு தேவனை குறித்து சத்தியத்தை குறித்து வேறு விதமாக புரிந்து கொண்டு நடப்பாங்க. ஆனால் தேவனை அதிகமாக தவறாக புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஜீசஸ் ஒன்லி, ஜெஹோவா விட்னஸ், இது போல் சில காரியங்கள் தேவனை தவறாக புரிந்து கொள்வது, அங்கே தான் பிரச்சனை. அதனால தான் சபை இதை என்ன பண்ணுச்சு, ஐயோ இது ரொம்ப கள்ள உபதேசம், இது வேண்டான்னு தூர தள்ளி அநேக க்ரீடுங்க அதில் கூட அநேக டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. காரணம் என்னென்னா அநேக கள்ள உபதேசங்கள் இது போலலாம் எழும்ப ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில். இது ஏற்கனவே சர்ச் ஹிஸ்ட்ரியில் நான் சொல்லியிருப்பேன். இப்பொழுது ஹோலிஸ்டிக் வியூ, பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது, அதை நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ப்ரூப் டெக்ஸ்டில் அங்கங்கே நம்ம எடுக்கிறதுல சுத்தமாக நம்ம பார்ப்போம். நான் இதை விளக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான எல்லாருக்கும் தெரிந்த அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்துகிறேன். எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சில வார்த்தைகளை நம்ம இப்பொழுது பார்த்துருவோம். ஓகே. முதலாவது பழைய ஏற்பாட்டில் நம்ம எடுப்போம். பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போனால் தேவன் நமக்காக மரித்தார் பாருங்க. அந்த அட்டான்மெண்ட், அது அந்த சப்ஸ்டன்சியேஷன், இதெல்லாம் தவறப்படும். ஏனென்றால் படிங்க, நீங்கள் ஏசாயா 53:6 படிங்க பார்க்கலாம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, இது ஏசாயா சொல்கிறார் தீர்க்கதரிசனமாக. இப்போ கீழே படிங்க. அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ யாருங்க? கர்த்தரோ, ஃபாதர் காட், கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். யார் மேல் விழப்பண்ணினார்? அவர் மேல். யார் அந்த அவர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கர்த்தரோ நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் கர்த்தர் மேலே விழ பண்ணினார். அப்படி இல்லையே, அவர் மேல் விழ பண்ணினார். அப்போ அக்கிரமத்தை சுமந்தது பிதாவாகிய தேவனா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 11 படிங்க, இன்னும் கிளியராக இருக்கும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஓகே. அடுத்தது இப்போ கேர்ஃபுல்லாக படிங்க. என் தாசனாகிய நீதிபரர். இப்போ கேள்வி, என் தாசன் என்று சொல்லுகிறவர் யார்? யாரை குறித்து சொல்லுகிறார் நீதிபரர் என்று? உங்களுக்கு வழங்குதுங்களா? அப்போ ஏசாயா தெளிவாக இருக்கிறார். என் தாசனாகிய என்று சொல்லுகிறவர் பிதாவாகிய தேவன். நீதிபரர் யார்? யாரை குறித்து சொல்லுகிறது? யார் ஜனங்களுடைய அக்கிரமத்தை சுமக்கிறவர்? படிங்க. தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். 100% இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. அந்த இடத்துல மேலே பிதாவாகி தேவன் அவர் தான் டிக்ளேர் பண்ணுறார் என்று தான் ஏசாயா பதிவிடுகிறார். அப்போ பிதாவை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய செயலை குறித்தும் தனித்தனியாக இங்கே சொல்லப்படுகிறது. சிம்பிளாக சொன்னால் அவர் அனுப்பினார், இவர் அவதிப்பட்டார் நமக்காக, அப்படி எடுத்துக்குவோம். ஓகே. அடுத்த வசனத்துக்கும் போவோமே. இப்போ சங்கீதம் 2:7 படிங்க பார்க்கலாம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். விளங்குச்சுங்களா? நீர் என்னுடைய குமாரன் சொல்லுகிறவர் கர்த்தர். குமாரன் நீங்கள் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதை தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இந்த எக்கோவை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம புதிய ஏற்பாட்டிலே பார்க்குறோம். ஜெனிப்பித்தேன் என்றால் அசைன் பண்ண அந்த வேலைக்கு என்ற அர்த்தம், படைச்சன்ற அர்த்தம் கிடையாது. யூ காட் இட்? அதுதான் அதோட அர்த்தம். ஓகே. அப்போ பிதாவை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே தெளிவாக தனித்தனியாக சொல்லப்பட்டு இருக்கு. பிதாவை தன்னை சொல்லிக்கினாரா? இல்லை, அப்படி ஏற்றுக்க முடியாது. அதெல்லாம் சொன்னேன், பெரிய குழப்பம். இது தனித்தனிய நபர்னா தான் நமக்கு புரியும். வேதம் அப்படி தான் இருக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்வது தானே. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னா அந்த ஒருவர்னு பிடிச்சிருக்கோம். அந்த ஒருவர் எப்படி இருக்கிறார் அதை நோக்கி தான் போகணும். அதுதான் ஆக்டபிள் ஸ்டோரி நான் லாஸ்ட் டைமே சொன்னேன். அனாலஜி வச்சு நம்ம விளக்க முடியாது. ஆனால் இதை குறித்து ஒரு தெளிவு இருக்கே பாரு. இந்த ட்ரினிட்டி யாருக்குமே புரியாதுன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் தடுமாற்றம் தான், ஏன்னா அனாலஜி இல்லாததுனால. மற்றபடி தெளிவாக பார்த்தா ஃபாதர் இருக்கார் காடா, சன் இருக்கார் காடா, ஹோலி ஸ்பிரிட் இருக்கார் காடா. இவரை தான் சொல்லுது வேதம், இஸ்ரவேலுக்கே தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று. அந்த ஒருவருடைய தன்மை தனி நபராக இருக்கிறார். அப்படி தான் சொல்லப்பட்டு இருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது தாவீதை கேட்டுருவோமே. சங்கீதம் 110:1. இது எல்லாருக்குமே தெரிந்தது. ஓகே, எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அது படிங்க.
கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. கர்த்தர் யார்? ஆண்டவர் யார்? ஜேக்கப் ஜோர்டனை நோக்கி. அப்போ ஜேக்கப் ஜோர்டனை நோக்கி அப்படி தானே. ஜேக்கப் ஜேக்கப்பை நோக்கினா அது எப்படி ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்குமா? அதில் ஆதியும் இல்லை அர்த்தமும் இல்லை. கதை கதையாய் காரணமாக ஒரு கதை சொன்னால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? ஒரு காரணம் இருக்கணும். ஜேக்கப் ராகுலை நோக்கி, ஜேக்கப் மனோஜ் கிதியோனை நோக்கி, விச் மீன்ஸ் வாட்? நான் ஜேக்கப், நீங்கள் மனோஜ், தனித்தனி நபர்கள். கர்த்தர் என் ஆண்டவனை நோக்கி. எஸ், கமான். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்றார். இந்த கேள்வியை ஜீசஸ் அவர்களை பார்த்து எழுப்பும்போது நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஒருத்தரோட வாய் தரலை. ஏனென்றால் தாவீது ப்ளூராலிட்டி ஆஃப் காடை நன்றாக அறிந்திருந்தார். அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. யூ காட் இட். இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற சில வார்த்தைகளை பார்த்து ரொம்ப சிம்பிளான வார்த்தை, உங்களுக்கு அப்படியே மனப்பாடமாக தெரியும். யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனே அவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனும். தேவன் இருக்கிறாரு, தேவனுடைய குமாரன் இருக்கிறாருன்னு யோவான் தெளிவாக எழுதுகிறார். ஏனென்றால் சன் ஆஃப் காட் என்றாலே யூக்கல் வித் காட், தேவனோடு கூட சமமானவர். அதனால தான் தேவகுமாரன் என்று இயேசு தன்னை சொல்லும் போது அவங்களுக்கு கோவம் வருது. என்னடா நீ தேவனுக்கு சமமானவரான்ட்டு அடிக்க வரானுங்க. அப்படி விட்டுட்டுக்கலாம். அந்த சென்ஸில் பார்த்தா தேவதூதர்களும் சரி ஆதாமும் சரி தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லப்பட்டாலும் ஜீசஸ் சொன்ன துணி அது இல்லை. கோ ஈக்குவல் வித் ஃபாதர். காட் இட். அதனால தான் அவங்களுக்கு எரிச்சல் வருது. நீ என்ன தேவனுக்கு சமமான்றானுங்க. இந்த இடத்துல யோவான் தெளிவாக இருக்கிறாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், 2 distinct person. அடுத்தது கலாத்தியர். கலாத்தியர் 4:4 ஆங்கிலத்தில், தமிழில் வந்து கலாத்தியர் 4:5. கலாத்தியர் 4:5 படிங்க பார்க்கலாம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். யாருடைய குமாரன்? அவருடைய குமாரனை அனுப்பினவர் யார்? தேவன் அனுப்பினார். நான் உன்னை அனுப்புகிறேன் சாமி, நானே என்னை பார்த்து ஜேக்கப் அனுப்பினார்னு சொல்ல முடியுமா? அர்த்தமே கிடையாது. அப்படி ஆகாது. தேவன் தான் என்ன செய்கிறார்? அனுப்பினார். ஓல்டு டெஸ்ட்மெண்ட்லேயும் அப்படி தான் இருக்குது, நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் அப்படி தான் இருக்குது. சிம்பிளான ஸ்கிரிப்சரை மட்டும் பார்க்குறேன். ஏன்னா நிறைய காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃப்ரைடே இது இல்லாமல் அடுத்து நம்ம தேவைப்படும் போதும் நம்ம இது பேச வேண்டியது இருக்குது. அதனால் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சிம்பிள் வேர்சஸை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்தது எபேசியர் 3:14 படிங்க, 16 வரையிலும். அந்த இடத்துலையும் தெளிவாக இருக்குது. 3 distinct person. ஓகே, படிங்க பார்க்கலாம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய. அப்ப யாரை சொல்ல வருகிறார்? படிங்க. பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. இப்போ பவுல் யாருக்கு முன்னாடி முழங்கால் படியிடுகிறார்? பிதாவினிடத்தில். அந்த பிதா யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பன். யூ காட் இட். ரிலேஷனில், ஐராக்கியில், ரிலேஷனில் பவுலும் தெளிவாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் நாம காரணராகிய, அவர் தான் எல்லாவற்றுக்கும் முக்கியமானவர். அவருடைய தகப்பன் பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிடுகிறார். இப்போ பிதா வந்துட்டாராங்க. குமாரனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கா? அடுத்தது படிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில். யாருடைய ஆவி? அந்த இடத்துல வந்து கேபிட்டல் எஸ் சொல்லப்பட்டு இருக்கும். அவருடைய ஆவி. பரிசுத்த ஆவியினரை குறித்து ஃப்ரைடே கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்படி அவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்று. ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், பிதா தான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்த ஆவி. அப்படி இல்லை, தனித்தனி நபராக தான் சொல்லப்பட்டு இருக்குது. வசனம் அப்படி சொல்லுது. வசனத்தை தான் நம்ம சொல்கிறது. இல்லை நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் எதுவுமே கிடையாது. யூ காட் இட். அங்கிள், ஜீசஸ் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிதாவானவர் பேசுகிறாரு, பரிசுத்தாவினர் புறா மாதிரி இறங்கி வர்றாரு. அப்போது தனித்தனியாக தானே அங்கிள் இருக்காங்க. அதுதான் பழைய கதைனாக்கா இது எல்லாருக்குமே தெரியும். இதை வச்சு தான் சர்ச் ஃபாதர் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் போய், ஏன்னா இது தனித்தனி நபராக சொல்லப்படுகிறதுன்னு. நாம் வந்து சிம்பிளாக இருக்கிறத எடுத்தோம். சரிங்களா? நீ சொன்ன மாதிரி உண்மைதான். அங்கேயே தெளிவாக தெரியுதுல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார், பிதாவாகிய தேவன் பேசினார்,
இவர் இங்கேருந்து போய் அங்கே பேசினாரா? பேசிட்டு திடீர்னு புறா மாதிரி இறங்கினாரா? யார் மேலே இறங்கினார்? அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு நாடகம் நடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நடிக்கிற நாடகம் கூட குழப்பமாக இருக்குது. அங்கிள் இது வந்து யோவான் புரிஞ்சு கொள்றதுக்கு தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிள். என் ஃப்ரெண்டு கூட அப்படி தான் கேட்டார் அங்கிள். என்னன்றாருன்னா இப்போ வந்து யோவான் புரிஞ்சு கொள்றதுக்கு தான் அப்படி எழுதப்பட்டிருக்கு. ஓகே. இன்னொன்று வந்து பிதா தான் ஜீசஸ், ஜீசஸ் தான் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றாங்க. ஓகே. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம ஸ்னாப்டிக் காஸ்பலில் பார்க்குறோம். ஸ்னாப்டிக் என்றால் மேத்யூ, மார்க், லூக், இதில் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, யோவான்லேயும் அதை நம்ம பார்க்குறோம். ஜோனைன் காஸ்பல்லையும் அதை நம்ம பார்க்குறோம். அதை வந்து ஜான் சொல்வார். படிச்சிருவோமே, யோவான் 1 இருக்கும். பாருங்கள் அது எந்த வசனம்னு. அங்கிள் யோவான் 1:33-34. ஓகே, படிமா. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஓகே. ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஓகே. யாரை அனுப்பினது? தெளிவாக தருது. பிதாவாகிய தேவன் யோவானை அனுப்பியிருக்கிறார். யூ காட் இட். நெக்ஸ்ட். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். ஓகே. இயேசு மலை இறங்கினவர் யார்? சொல்லுப்பா. பேயா வந்து இறங்குச்சு. யார் இறங்கினது? ஆவியானவர் தான் இறங்கினார். அனுப்பினவர் யாரா? பிதா தான் அனுப்புகிறார். இறங்கினவர் ஆவியானவர். யார் மேலே இறங்கினார்? அதை தான் அவர் சொல்கிறார். அதை தான் நான் கண்டேன், எனக்கு ஒரு அடையாளம். யூ காட் இட். யோவான் காணும்படி அனுப்பினார்னா கூட இறங்கினவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அனுப்பினவர் யார்? பிதாவாகிய தேவன். யார் மேலே இறங்கினார்? இயேசு மேலே இறங்கினார். 3 நபர் இருக்குல்ல. அப்படி நீ ஆக்டிங் பண்ணாலும் சரிப்பட்ட வராதுப்பா. ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரேன் நான். உதாரணத்துக்கு நானே இப்போ போயிட்டு இவர் என் நேசகுமாரன்றேன். ஓகே, அது கூட எடுத்துக்கலாம். ஏதோ அப்படியே என்னை மியூட் பண்ணிவிட்டு நான் போகிறதா? சரியா? பிறகு நான் இங்கே தான் இருக்கிறேன், என் வார்த்தை மட்டும் அங்கே கேட்குது, ரெக்கார்ட் பண்ணி கேட்குதுன்ற மாதிரி வச்சு, பிறகு நானே எப்படி பரிசுத்த ஆவியானவரை ஏமாலியாக இறங்குவேன்? அப்போ இங்கே நிற்கிற நான் எங்கே போனேன்? லாஜிக்காகவும் இது இல்லை, தியாலஜியாகவும் இது சரிப்பட்டு வரல. இது குழப்பம்தான். இப்பொழுது நம்ம க்னாஸ்டிசிசம் போயிடுவோம். வெள்ளிக்கிழமை நான் என்ன செய்ய போகிறேன்? பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தனித்துவமானவர்கள் அப்படிங்கிறத நாம் வந்து முக்கியமான ட்ரினிட்டி குறித்ததான ஒரு தெளிவை நாம் வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இப்போது க்னாஸ்டிசிசம் நான் சொன்னேன், சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த ஒரு ஐடியா, இந்த ஒரு டீச்சிங் சபையை மிகவும் பாதித்தது. இவங்க டீச்சிங் வந்து நிறைய குரூப்புங்க இருந்தது. இவர்களுக்குள்ளே வித்தியாசமாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம சுத்தமான காஸ்பலில் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்ன்ற கள்ள உபதேசம், ஹைப்பர் கிரேஸ்ன்ற கள்ள உபதேசம், இம்மார்டாலிட்டின்ற கள்ள உபதேசம், எப்படி இது சின்ன சின்ன அவங்க இதுக்குள்ளவே பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே போல் தான் க்னாஸ்டிசிசத்துக்குள்ளவும் அது ஒரு கள்ள உபதேசம் தான். அதுக்குள்ளே நிறைய கள்ள பிரிவுகள். சரிங்களா? அதில் என்ன சொல்லப்படுகிறதுனா, பைத்தாஸ் என்பவர் தான் சுப்ரீம் காட். யூத கடவுள் இருக்கார்ல, அவர் தான் படைக்கப்பட்டவர். டிமேட்ரியஸ் ஏதோ ஒன்று பெயர் சொல்லப்படுகிறது, நான் மறந்துட்டேன் இப்போ ஞாபகம். பிதாவாகிய தேவனுக்கு. அப்போ இந்த பிதாவாகிய தேவன் இருக்கார்ல, யூதருடைய தேவன், இவர் வந்து தீமைக்கும் நன்மைக்கும் மீடியேட்டர் இவர் தான். இன்னொன்று, சகல தீமைக்கும் இவரும் ஒரு காரணமாக இருக்கிறார். அதுபோல் ஒரு போதனை தான் இந்த க்னாஸ்டிசிசம். அப்போ ஜீசஸ் பற்றி என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஜீசஸ் வந்து ஒரு மேன், ஒரு மனுஷன். அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. இறங்குனதுமே அவர் புனிதராய் மாறிட்டார். மற்றபடி அவங்களுடைய டாக்டரினை பொறுத்தவரையிலும் பாடி இஸ் ஈவில், ஸ்பிரிட் இஸ் குட். ஆகவே இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்து வந்தார் என்று அவங்க ஏற்றுக்கொள்வதே கிடையாது. இப்போ சபைக்குள்ளாக இந்த ஒரு டாக்டரின் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. யோவான் காலத்திலேயே எப்படி ஒரு கூட்டம் பிதாவானவரை தள்ளுதோ, இன்னொரு கூட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தள்ளுதோ, இவங்க ஒரே கூட்டத்திலிருந்து இந்த செயலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யூ காட் இட். இதற்கு பிதாவாகிய தேவன் அன்புள்ளவர் என்றும் யோவான் சொல்லணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தவர் என்றும் யோவான் சொல்லணும். இது ரெண்டு தான் நம்ம யோவானில் பார்க்குறோம். அதனால தான் யோவான் சொல்வார், மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாதவன்னு அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான் என்று. ஏன் சொல்கிறாருன்னா, க்னாஸ்டிசிசத்தை என்ன பண்ணணும்? அவரை பிளாக் பண்ணணும், அவங்கள அட்டாக் பண்ணணும், அவங்கள முறியடிக்கணும். அதே யோவான் 1 யோவான் 4:8 ஒரு வார்த்தையை சொல்லுவார். இதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான்,
தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன்னா க்னாசிசிசமில் ஒரு பிரச்சனை, இந்த யூதருடைய தேவன் தீமைக்கும் நன்மைக்கும் மீடியேட்டராக இருக்கிறார். தீமை கூட அவரால் தான் நடக்குதுன்னு ஒரு பேச்சு இருந்ததுனால இவர் தெளிவாக எழுதுகிறாரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாக இருக்கிறார். இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்டா. இப்போது நான் நல்லவனாக இருக்கிறேன்னு வச்சுங்களேன். கேள்வி, யாருக்கு நல்லவராக இருக்கிறேன்? இப்போ யாருமே இல்லை, நான் நல்லவராக இருக்கிறேன்னா அது கிராமட்டிக்கலும் செட் ஆகாது, லாஜிக்காகவும் செட் ஆகாது. நான் நல்லவன் என்றால் எதன் மூலமாக நல்லவன்? எதுக்கோ ஒன்றுக்கு நன்மை செய்திருக்கணும். அப்போ யாருக்கு நன்மை செஞ்சேன்? எப்படி நான் நல்லவன்? என் நல்ல குணத்தை யாருக்கு நான் வெளிப்படுத்தினேன்? அதே போல் காட் இஸ் லவ் என்றால் யாரிடத்துல தேவன் அன்பு கூர்ந்தார்? மிருகத்தினிடத்தில். ஓகே, அதுக்கு முன்னாடி தேவதூதர் இடத்துல, அதுக்கு முன்னாடி யோசிக்கணும். படைக்கப்படாத தேவன் அன்பாக இருக்க, அன்பு கூற படைக்கப்படாத தேவன் இருந்தால் தான் ஆகும். அதனால தான் இந்த பிகினிங் காட் என்ற வார்த்தை ஏலோஹிம். ஏலோஹிம் என்றால் ப்ளூரல். ஆனால் யூதர்கள் இந்த ஏலோஹிமை பயன்படுத்தும் போதோ பன்மையில் பயன்படுத்துகிறதில்ல, ஒருமையில் தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் எழுதும் போதோ தெளிவாக எழுதுகிறாரு, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒரே கர்த்தர் எப்படி இருக்கிறார்? யாவே, யெகோவா அல்லது ஏலோஹிம் எப்படி இருக்கிறார் என்றால் அவருடைய தன்மை God the Father, God the Son, God the Holy Spirit தான் இருக்கிறார். அப்போ நம்ம பார்வையில் ஒருவர்னா அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. இக்காதுன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. அது அதனுடைய ஆர்குமெண்ட் வீக்காக இருக்கிறதுனால அதுக்கு நான் வரல. இருந்தாலும் அது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. யூ காட் இட். இதை குறித்ததான ஒரு தெளிவு பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மூவரும் கோ ஈக்குவல். இதை தான் நாம் வெள்ளிக்கிழமை பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை குறித்து பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நாகரிகமாக கமெண்ட் பண்ணுங்கள். சிலர் மிகவும் நேரம் எடுத்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் கமெண்ட் அனைத்திற்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அப்படி தேவ பிள்ளைகள், நான் சொல்லுகிறது உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காமல் போனாலும், தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் தரைக்குறைவாக பேசக்கூடாது, தரைக்குறைவாக கமெண்ட் பண்ணக்கூடாது. அதனால் உங்கள் கமெண்ட்கள் நாகரிகமாக இருந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் நாகரிகமாக எல்லாரிடத்திலும் அப்படியே பழகி கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியமானது. உங்கள் கமெண்ட்டுங்களை போடுங்க, அடுத்த பதவியில் நான் ஆன்சர் பண்ணுகிறேன். இந்த ஒரு டீச்சிங்கிலும் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் நான் இதை பேசியிருக்கிறேன். இன்னும் சில கமெண்ட்களை பார்த்து அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். மே காட் பிளஸ் யூ.